Assalamualaikum. Hi friends. Welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல சித்திக் குட்டியோட பர்த்டேக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு போறேன். அதேங்க காமிடா குடு காமி வீடியோ எடுக்கிறதுக்கு காட்டுறாரு. இதெல்லாம் அவருக்கு வந்துச்சோம் கடை கொடுக்க மாட்டான். இந்த பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 3rd தான் அவருக்கு ஆக்சுவலி பர்த்டே. ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 2014. ஸோ 6 years வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7th year வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த பர்த்டே தான் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லாம பிள்ளைக்கு வந்து ரொம்ப ஓன்னு போனுச்சு. நாங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ ஆனாலுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சித்திக்கு டாய்ஸ்னா பயங்கர உயிர், அவ்வளோ உயிர். அம்மா டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு டாய்ஸ் பத்தி கேட்டுட்டே இருப்பாரு. ஸோ அதனாலே வந்துட்டு அவருக்கு வந்து இந்த டாய்ஸ் எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொரியர்ல வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இந்த குட்டி குட்டி ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தாமஸ் ட்ரெயின் தான். ப்ளூ கலர் நீ எங்க போட்ட போய் எடுத்துக்கலாம். ஓ, ப்ளூ கலர் எங்க போட்ட போய் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து பெப்பா பிக் ஹவுஸ் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த கேரக்டர் கண்டிப்பா உங்க குட்டீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் என்னென்ன கேரக்டர் சொல்லு சுத்தி, அது கேரக்டர் சொல்லு. இது யாரு சொல்லு? ஜார்ஜ். ஓகே, தட் இஸ் டைனி டாக். அது என்னடா டெலிபோன்ல கீழ வந்து கிடக்கு. ஆக்சுவலி அவன் பேசுறது வந்து ரொம்ப வெளிநாட்டுக்கார மாதிரி தான் பேசுவான். என்னடா அது ஃபேன் இருக்குன்னு பாத்தீங்களா? இவர் வந்து ஒரு ஃபேன் இன்ஜினியர். ஆக்சுவலி அவர் ஃபேன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது ரீசார்ஜபிள் ஃபேன் தான். அது ஆக்சுவலி அவனுக்கு நிறைய வந்து கிரியேட்டிவா இது பண்றது, இந்த ஃபேன், இந்த மெக்கானிக் வேலை, எலக்ட்ரிசிட்டி வேலை பாக்குறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஆக்சுவலி அவனுக்கு ஃபேன்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை இமீடியட்டா வந்து கலட்டி அதில் மிஷின்லாம் எடுத்து இது பண்ணலாம். அந்த மாதிரி தான் அவனோட ஆக்டிவிட்டி அப்படிதான். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து அவரால் கலட்ட முடியலை. அதனால வந்து ஒரு நேரம் பார்த்துட்டு இருக்காரு, எப்படா அதை கலட்டுறது, உள்ள என்னென்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இது வந்து இன்னும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லாட்டினா இது எப்பயோ பிச்சு உடச்சி தூக்கி போட்டிருப்பான். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஒரு ட்ரக் கார் கேஸ், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல வந்து நிறைய குட்டி குட்டி கார்ஸ் இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இது ஃபுல்லாக்குமே குட்டி குட்டியா எடுத்து நம்ம தனியா கூட எடுத்து விளையாடிக்கலாம். ஓகே, இந்த பக்கமும் இருக்கு, அடுத்த பக்கமும் இருக்குல்ல? இல்ல, அந்த சைடு இருக்கு. இது 1 or 2 கம்மியா தான் இருந்துச்சு. ஆமா, அது நம்ம இவரோட கார்ஸ் அவர்ட்ட ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால அவரே எடுத்து அத போட்டு மேட்ச் பண்ணிட்டாரு. இப்போ தாமஸ் ப்ளூ, வேர் இஸ் தாமஸ் ப்ளூ? நீ தான் இது எப்படி நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அப்படி இது சூப்பரா போகும். இப்போ நீங்க பாருங்க. இது பண்ணவா? இத ஃபர்ஸ்ட் இந்த டோர் ஓபன் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஓவர் ஸ்ப்ரே இருக்கு. மறுபடியும் ஒன்ஸ் பண்ணலாம். It fell down. அதெல்லாம் போகாதடா. அது அவ்வளவு பெரிய. It's a race car. That is a race car. ஆமா. That's a race car. Okay, you can do it. Yes. That's a race car. Okay. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு செட்டு. இவருக்கு மோஸ்ட்லி வந்து இவங்க அத்தா வந்து சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் ரெஸ்கியூ, இந்த மாதிரியான செட்டெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே வந்து பாருங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம என்ன மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலும் அவனுக்கு ஒரு இதா இந்த ஃபயர் ரெஸ்கியூ, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அதுக்கப்புறம் போலீஸ், அந்த மாதிரியான விஷயம்லாம் அவனுக்கு குட்டி பிள்ளையிலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செட்டும் வந்து கிஃப்ட்ல வந்துச்சு.
வேற என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் தான் வந்துட்டு இப்போ ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் ஷூஸ் அதெல்லாம் கூட வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. லைட் ஷூ தானே இருக்கும். எஸ், லைட் ஷூ செம்மையாக இருக்கு. எஸ், 6th பர்த்டே. எஸ். ட்ரெஸ்ஸஸ்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்கு வந்து ஸ்மார்ட் பேபியில் தான் எடுப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்மார்ட் பேபியில். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது வித் செட்டோட. எங்கள் செட்டு இல்லை இது வேற செட்டு. அதோட பேண்ட் வந்து ப்ளூ கலர். ஆமாம். இந்த செட்டு வந்து எவ்வளோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஷர்ட் பெஸ்ட் ப்ரோ எவர். அவர் அண்ணனும் போகிறாராம். ஸோ இது ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலரும் அவருக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்துட்டு 30 dirhams தான் உங்களுக்கு. செம்மையாக இருக்கும். நான் நல்ல கேரண்டியாக கொடுப்பேன். ஏன்னா நிறைய டைம் சித்திக்கு போட்டு அடிச்சாச்சு வாஷிங் மிஷின்லலாம். பட் நோ கலர் ஃபேட். ஒரு மெட்டீரியலில் ஒரு இது கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், ஸ்மார்ட் பேபியில் போனீங்கனாலே உங்களுக்கு ஜீனியஸ் வந்துட்டு தான் இருக்கும். மேக்ஸோட குவாலிட்டி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்மார்ட் பேபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, போவோம். டாய்ஸ் ஆர்எஸ் ஷாப்புக்கு கூப்பிட்டுட்டு இருக்காரு. இது வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து மெட்டர்னிட்டிக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில் போடுறதுக்காக ரெஃப்யூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அவரோட பர்த்டே கரெக்டாக அந்த பர்த்டே டைமிங்கில் நான் வந்து கன்சீவாக இருக்கிறதுனால ஸோ இதுவும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டு. எஸ், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன், செம்மையாக எனக்கு கண்ணை பறிக்குது. சூப்பராக இருக்கும். மேக்ஸி மெட்டீரியல் மாதிரி இது. இது வந்து பனியன் மெட்டீரியல். நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு வயிறு கிட்டக்க. சூப்பர் கலர் இது. இங்கே மோஸ்ட்லி வந்து அரபிஸ்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட்டு ஹிஜாப் போட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது. ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால எனக்கும் சேர்த்து அனுப்பிட்டார்கள். நல்லா இருக்கு. அதுக்கு மேட்சிங்காக அதோட வந்து ஒரு ஷாலும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா நைஸ் கிளாத், அழகாக இருக்குது. இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கு போட்டால் இது நல்லா மேட்சிங்காக இருக்கும். இன்னும் ஒரு ஷால் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு இந்த கலர் நல்ல நைஸு. அப்படியே உள்ளங்கையில் அடக்கிடலாம். ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கு. சூப்பர். இதெல்லாம் வந்து சித்திக்கோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த கொஞ்சம் கிளிப்ஸை நான் உங்கள்கிட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அன்னைக்கு நான் vlog அப்படின்லாம் எதுவுமே எடுக்கல. அதுக்கப்புறமா திடீர்னு சடனாக யோசிச்சது தான், ஓகே நம்ம vlog மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பர்த்டே அன்னைக்கு மோஸ்ட்லி நாங்கள் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டே இருந்தோம். ஸோ உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த சின்ன ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சும்மா நாங்களாக பண்ணது தான், யாரும்லாம் வரவே இல்லை. ஸோ அது அவருக்கு வந்து ஒரு இதாகிடக்கூடாது, அந்த ஃபீல் நம்ம ஃபுல்ஃபில்லாக நம்ம அந்த ஃபீல் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவர் கூட நின்றுட்டு நாங்கள் 2 பேரும் நின்றுட்டு நல்லா ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தோம்.
யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்படி இல்லைனா ஒன்று ஏதாவது தீம் மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் கேக் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலாக வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் இது. ஸோ ரொம்ப எதுவும் இது பண்ணி வாங்கலை. ஓகே, ஏன் இந்த டைமில் நம்ம பிள்ளைக்காக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அதை வாங்கினாலும் யார்கிட்டையும் கொடுத்தும் விட முடியாது இந்த கொரோனா டைமில். ஸோ நம்மளே தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து சிம்பிளாக ஒரு கேக்கோட முடிச்சாச்சு. என்ன பண்ணுறீங்க? ஹெச்ஏ ஐ எல்லாம் வச்சுக்கிட்டு இது வந்து இந்த ஹாப்பி பர்த்டே உள்ள ஆல்ஃபபெட்ஸ். இதை வந்து இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒன்று பண்ண போறீங்க அதானே? ஏன்னா வந்து அத்தாவுக்கும் இல்லை அத்தாவுக்கும் மகனுக்கும் வீட்டில் என்ன வேலைன்னா மெக்கானிக் வேலை பார்க்கறது, எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கறது. நம்ம டே டு டேல வந்து அந்த டே டு டேல அந்த ஆல்ஃபபெட்ஸ் ஹாப்பி பர்த்டே ஆல்ஃபபெட்ஸ் வாங்குவோம்ல. ஆமா, பர்த்டேக்கு இதை மறுபடியும் நம்ம வந்துட்டு என்ன ஒரு 2 நாள் வச்சிருந்துருப்போம், அதை அப்படியே விட்டுட்டா வந்து பொத்து விழுந்து இப்படிதானே கடையில இப்படிதானே விற்கிறாங்க. இப்படி போட்டு விற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியா அந்த யார் வந்து நம்ம இது பண்ணி அந்த பம்ப் மூலமா ஆமா பலூனுக்கு காத்தடிக்கிறது பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்துடுதுல்ல. அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போறோம், இது என்ன சில பேர் வந்து அப்படியே அடிச்சு உடைச்சு வேஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இது வந்து ஒரு வால்வு தானே, இது வால்வு தானே. ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் இன்சர்ட் பண்ணா அந்த வால்வு ஓப்பன் ஆயிரும், அது மூலமா யார் இன்ஃப்ளேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், சக்ஸஸ் நிறைய பண்ணிட்டாங்க, நிறைய லெட்டர்ஸ். சரி உங்கள்கிட்ட காட்டுவோன்ட்டு தான் நீங்கள் வாங்க நான் இதை பண்ணுறேன் நீ வீடியோ எடு அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் பரந்த மனசு, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம அது ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கெல்லாம் வந்து ஒரு 5-6 பேர் வந்து அவங்களுக்குன்னு அண்ணா ரொம்ப இதாக திங்க் பண்ணுறாங்க, அண்ணா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லுவீங்களாம். அதுக்காக ஆக்சுவலி அது அப்படி ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு தகவல் அவ்வளோ. இன்னொரு விஷயம் வந்து தூக்கி போட மனசு வரும். ஏன்னா பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இதாக செலிப்ரேட் பண்ணியாச்சா அப்படிங்கிறதுல இது ஜஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் பட்ஸ் அவ்வளோதான். இது வந்து என்ன நல்லா யூஸ் பண்ணாத பட்ஸ் எடுத்து இது வந்து ஒரு சின்னதாக பைப்பு தானே, இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த காற்று அடிக்கிற ஹோல், அந்த காற்று அடிக்கிற ஹோலில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அமுக்கி காற்று ரிலீஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், that's it, easy. நைஸ், சூப்பர் சூப்பர். உள்ளதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. ஆனால் நல்லா இன்சர்ட் பண்ணணும் உள்ள, பார்த்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாம பார்த்துக்கணும் உள்ள. அந்த ஓட்டைக்கு தகுந்த மாதிரி சின்ன மெலிசானதாக இருக்கணும், அதுக்கு பெட்டர் பட்ஸு தான். ஆமாம், பட்ஸ் அது பிளாஸ்டிக்கு, வேறு எதுவும் மெட்டல் எதுவும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒத்துக்கும். உள்ளே வந்து இதில் உள்ள தரையை பார்த்தா அது வந்து ஒரு இது மாதிரி தெரியுது, உள்ள ஒரு சின்னதாக ஒரு வால் மாதிரி டிசைன் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் எப்பயுமே அப்படி தான் சித்திக்கோட இதில் வந்துட்டு கேக்கு கடியில் விரிக்கிறது கூட போன பர்த்டே வாங்கினது. ஆமாம், என்ன பர்த்டே என்ன ஒரு வருஷம் அதுக்கெல்லாம் வாங்கி என்ன ஒரு டெக்கரேஷன்ஸ் என்ன அதுக்கு ஒரு 50-100 dirhams நம்ம செலவு பண்ணோம்ல, அதை வாங்கி ஒன் டைம் வாங்கினா அதே ஒரு இருக்கும். அது நம்ம தூக்கி போடவும் மனசு வராது. அது ரெண்டுது என்ன அப்படின்னா அடுத்தடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மெமரபுளாக இதாண்டா உன் பர்த்டேக்கு நாங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் காமிக்கலாம். இன் ஃபியூச்சர் வந்து அவனோட ஒய்ஃப்க்கு கூட அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து அதையும் சித்திக்கோட ட்ரெஸ்ஸஸ், அவர் போட்ட டாட்லர் ஷூ. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், உங்களோட ஹஸ்பண்டோட கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் வந்து கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ், அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ அந்த இதை எடுத்துட வேண்டியதான். That's it. Very good. என்ன வர முடியுது? வந்துடும் மெதுவா. அவ்வளோதான். அதுக்காக இந்த இது ஃபுல்லாக எடுத்துடணும், அந்த பட்ஸை இந்த பஞ்சு உள்ள போய் மாட்டிக்கிறது. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ்.
ஸோ அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் எங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து சித்திக் பற்றி எப்போதுமே கேட்டுகிட்டே இருப்பீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு இப்போ சித்திக்லாம் பிறக்காததுக்கு முன்னாடி யூஸ்வலாக அது அந்த அம்மானோன்னா அந்த ஃபீல் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். என்னென்னா வந்து இப்போ என்ன யாரும் வந்து ஒரு இதாக கேர் பண்ணி என்னட்ட பேசலை அப்படிங்கிறத நான் ஒரு மேட்டராக எடுக்க மாட்டேன். ஆனால் சித்திக் மேலே யாராவது நல்ல பிரியமாக இருக்காங்க, சித்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைக்கு எனக்கு அதுதான் வந்து ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக யாரோட ஒரு சப்போர்ட்லையாவது நம்ம வளர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து அப்ராடில் நம்ம மட்டும்தான் நம்ம குழந்தைய வந்து டேக் ஓவர் பண்ணுறோம், நம்ம தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம குழந்தை தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல தான் முளைக்கும். ஸோ என்றைக்குமே வந்துட்டு நம்ம தனியாக நம்ம குழந்தைய பார்க்குறோம், யாருமே இல்லை அப்படின்ட்டுலாம் யாருமே நினைக்காதீங்க. நம்மளை நம்பி நம்ம குழந்தை இருக்குது. நம்ம குழந்தைய வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு தைரியமாக ஒரு செக்யூர்டாக நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அப்ராடில் இருக்கிற எல்லாரும் உங்களை நீங்களே வந்து ப்ரவுட் மூமெண்ட்டாக நினச்சிக்கோங்க. ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். See you. Take care. Bye.